பெற்ற பாசம் கண்ணை மறைத்துவிட்டது என்று சொல்வோம். ஆனால் இங்கு சிவபெருமான் மீது வைத்த பாசம் பெற்ற பிள்ளையை பலி கொடுக்கவும் தயாராகிவிட்டது. இத்தகைய அன்பை இறைவன் மீது வைத்திருந்தவர் சிறுதொண்ட நாயனார். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது அமுது படைத்து விட்டு உண்பதுதான் சிவ தொண்டரான சிறு தொண்டர் குடும்பத்தின் வழக்கம். அன்று என்னவோ சிவனடியார் யாரும் அவர்களது இல்லத்திற்கு வருவதாக தெரியவில்லை. பக்கத்தில் எங்கேனும் சிவனடியார்கள் இருக்கிறார்களா என்பதை அறிய சிறுதொண்டர் வெளியில் சென்றார். ஆனால் எந்த சிவனடியாரும் அவரது பார்வைக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த களைப்போடு வீட்டிற்கு வந்தார். அவரிடம் அவரது மனைவி, சிறிது நேரத்திற்கு முன்புதான் நம் வீட்டிற்கு ஒரு சிவனடியார் வந்தார். நம் ஊரை ஒட்டியுள்ள ஆத்தி மரத்தடியில் இருப்பதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். அவரை அழைத்து வாருங்கள் என்றாள். ஆத்தி மரத்தடி நோக்கிச் சென்ற சிறுதொண்டர் அங்கு காத்திருந்த சிவனடியாரை பார்த்தார். அவரிடம், சுவாமி, நான் சிவனடியாருக்கு உணவு படைக்கும் பொருட்டு சிவனடியாரை தேடிச் சென்ற நேரத்தில் தாங்கள் என் வீட்டிற்கு வந்ததாக என் மனைவி கூறினாள். தங்களை அழைத்துச் சென்று உணவு படைக்கவே இங்கே வந்திருக்கிறேன் என்றார். அதற்கு சிவனடியார், அப்படியென்றால் நான் கேட்கும் உணவை கண்டிப்பாக நீ தருவாயா என்று கேட்டார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என் பணி. என்னிடம் இருப்பதில் நீங்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் தருகிறேன் என்றார் சிறுதொண்டர். அதற்கு சிவனடியார், நான் வடபுலத்தைச் சேர்ந்தவன். 6 மாதத்திற்கு ஒருமுறை உணவு உட்கொள்வதுதான் எனது வழக்கம். எனது உணவே மனித மாமிசம்தான். அதுவும் 5 வயதுக்கு உட்பட்ட தலைமகனான பாலகனின் மாமிசத்தை மட்டுமே சாப்பிடுவேன். அந்த உணவைத்தான் நான் உன் இல்லத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார். அந்த சிவனடியார் சொன்னவுடன் அதிர்ந்து போய்விட்டார் சிறுதொண்டர். அந்த சிவனடியார் தொடர்ந்து பேசினார். நான் விரும்பும் உணவை உன்னால் தர முடியாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். பரவாயில்லை, நான் வேறு இல்லத்தில் எனக்கு பிடித்தமான உணவை சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றார் அவர். ஒரு வழியாக மனதை தேற்றிக் கொண்டு பேசினார் சிறுதொண்டர். அவசரப்பட வேண்டாம் சுவாமி, உங்களுக்கு பிடித்தமான உணவுக்கு நானே ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி அவரை தன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். கணவன் சிவனடியாரோடு வருவதைக் கண்ட சிறுதொண்டரின் மனைவி முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் சிறுதொண்டரின் முகமோ வாடிப்போய் இருந்தது. சிவனடியாரை வீட்டிற்குள் அமர வைத்துவிட்டு சமையலறைக்குள் கணவனை அழைத்துச் சென்று அதற்கான காரணத்தை கேட்டாள். சிவனடியார் கேட்ட உணவு பற்றி சொன்னார். கணவன் கூறியதை கேட்டு அவளும் அதிர்ந்து போனாள். இருப்பினும் தருவதாக வாக்களித்தாகிவிட்டதே என்று கருதிய அவர்கள் தங்கள் இளகிய மனதை கல்லாக்கிக் கொண்டு தங்களது ஒரே மகனான 5 வயது சீராளனை சிவனடியாருக்கு பலி கொடுத்து உணவளிக்க முடிவெடுத்தனர். சீராளன் படித்து வந்த குருகுலத்திற்குச் சென்று அவனை அழைத்து வந்தார் சிறுதொண்டர். சிவபெருமானை மனதிற்குள் நினைத்து கொண்டு ஒரே மகனை கரியாக்கி அந்த சிவனடியாருக்கு படைத்தனர். இலையில் பரிமாறப்பட்ட பாலகனின் கறி உணவை சாப்பிட அமர்ந்த சிவனடியார் அடுத்த நொடியே கோபமானார். பாலகனின் கறி உணவு கேட்டால் நீ என்ன பசுவின் மாமிசத்தை கொண்டு கறி சமைத்து பரிமாறுகிறாயா என்று கோபத்துடன் கத்தினார். அவசரமாக மறுத்த சிறுதொண்டர், சத்தியமாக இது ஒரு பாலகனின் கரியமுதுதான் என்று சொன்னார். அதை நம்ப மறுத்த சிவனடியார், அப்படியென்றால் தலைக்கறி எங்கே என்று கேட்டார். தலைக்கறி உணவுக்கு ஆகாது என்று கருதி அதை மட்டும் சமைக்காமல் விட்டுவிட்டோம். நாங்கள் செய்த இந்த குறையை பொறுத்து தாங்கள் உணவு உண்ண வேண்டும் என்று அமைதியாக பதில் சொன்னாள் சிறுதொண்டரின் மனைவி. ஆனாலும் சிவனடியார் விடுவதாக இல்லை. எனக்கு தலைக்கறிதான் வேண்டும் என்று அடம் பிடித்தவர், அந்த தலைக்கறி கிடைக்காவிட்டால் வெளியேறிவிடுவேன் என்று எச்சரித்தார். சிறுதொண்டரும் அவரது மனைவியும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவிக்க சமையலறைக்குள் இருந்து வெளியே வந்தாள் பணிப்பெண். அம்மா, இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தே நான் தலைக்கறியை தனியாக சமைத்தேன். அதை இப்போது அடியாருக்கு பரிமாறுங்கள் என்றாள். முகத்தில் சிறிது மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டு தம்பதியர் இருவரும் சிவனடியாருக்கு அந்த தலைக்கறி உணவை பரிமாற முயன்றனர். அப்போது மீண்டும் கோபமானார் சிவனடியார். நான் தனியொரு ஆளாக தலைக்கறி உணவு உண்பதில்லை. நீயும் என் அருகில் அமர்ந்து சாப்பிடு என்றார். பெற்ற பிள்ளையை கொன்று கறி சமைத்து சாப்பிட்ட அவ பெயரும் எனக்கு வர வேண்டுமா என்று மனதிற்குள் குமுறியபடியே சிவனடியார் அருகில் அமர்ந்தார். சிவனடியாருக்கும் தனது கணவருக்கும் தன் பிள்ளைக்கறி உணவை பரிமாறினாள் சிவதொண்டரின் மனைவி. இப்போதாவது கறி உணவை சிவனடியார் சாப்பிட்டு விடுவார் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு மறுபடியும் ஏமாற்றமே மிஞ்சியது. உன் மகனை அழைத்து வா, அப்போதுதான் சாப்பிடுவேன் என்று மீண்டும் அடம்பிடித்தார். தவம் இருந்து பெற்ற மகன்தான் இங்கே கறி உணவாக இருக்கிறானே
எப்படி அவன் வருவான் என்று மனதிற்குள் சிறுதொண்டர் எண்ணினாலும் சிவனடியாரின் கோபத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக வீட்டின் முற்றத்திற்குச் சென்று சீராளா என்று அழைத்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. எந்த மகனை கறி சமைத்து சிவனடியாருக்கு பரிமாறினார்களோ அதே சீராளன் ஓடி வந்தான். அவனை பார்த்த சிறுதொண்டர் தம்பதியருக்கு இன்ப அதிர்ச்சி. அவனை அள்ளி அணைத்து கொஞ்சினர். கறி உணவு வேண்டி தங்கள் இல்லம் வந்த சிவனடியாரை பார்க்க திரும்பினர். அங்கே அவர் இல்லை. கறி உணவையும் காணவில்லை. அப்போதுதான் பிள்ளைகறி கேட்டு வந்தவர் சாதாரண அடியார் இல்லை, அந்த சிவபெருமான்தான் என்பதை உணர்ந்தனர் அவர்கள். அப்போது உமாதேவியுடன் காட்சி கொடுத்தார் சிவபெருமான். அடியாருக்காக தனது மகனையே கரியாய்ச் சமைத்த சிறுதொண்டர் 63 நாயன்மார்களுள் ஒருவராக சிறுதொண்டு நாயனார் என்று பெருமை பெற்றார்.